மார்ச் மாதம் 29ஆம் தேதி இன்றைய நாள் சரியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நிறைவு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் மார்ச் 26ஆம் தேதி ஹூதி தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுடைய விரல்கள் துப்பாக்கியில் என்று சொல்லி. அவர் அந்த வார்த்தையை சொல்லி சரியாக 36 மணி நேரத்துக்கு பிறகு இஸ்ரேலை நோக்கி அவர்களுடைய முதலாவது பாலிஸ்டிக் ஏவுகணை பாய்ந்திருக்கிறது. அது இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழையும் முன்பே இடைமறிக்கப்பட்டாலும் பெர்ஷேவா, டிமோனா, அராட் ஆகிய நகரங்களில் அபாய மணிகள் அலறி இருக்கின்றன. இது வெறும் ஏவுகணை தாக்குதலாக மாத்திரம் இருக்க போவதில்லை, இது ஒரு நேரடி போர் அறிவிப்பாகவே பார்க்கப்பட இருக்கிறது. இப்போது உலக வரைபடத்தில் என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது தெரியுமா? உலகத்தினுடைய 20% கச்சா எண்ணெய் சுமந்து செல்லக்கூடிய ஹோர்முஸ் ஜலசந்தி கிட்டத்தட்ட மூடப்பட்டு விட்டது. இது ஏற்கனவே உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. இப்போது யமனுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான குறுகிய கடல் வழியான பாப் அல் மந்தேப் பகுதியும் தாக்குதலுக்கு உள்ளாக போகிறது. அங்கேயும் ஒரு நெருக்கடி நிலைமை தோன்றப் போகிறது. இது உலகத்தினுடைய 12% எண்ணெய் வர்த்தகத்தை கையாளக்கூடிய பகுதி. ஆக மொத்தம் உலகத்தினுடைய கடல் வழி எண்ணெய் வர்த்தகத்தில் 1/3 அதாவது 32% வெறும் 65 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு பரப்பின் வழியே தான் செல்ல வேண்டும். ஆனால் அது இப்போது ஒரே கூட்டணியின் கட்டுப்பாட்டிலோ அல்லது தாக்குதல் வளையத்திலோ சிக்கி இருக்கிறது. உலக நாடுகள் முதலாவது நெருக்கடியை சமாளிக்க நினைத்த போது ஹூதிகள் இப்போது 2வது வழியையும் முடக்கிவிட்டார்கள். சர்வதேச கப்பல் போக்குவரத்து துறை நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து கொண்டு உடனடியாக என்ன செய்தது தெரியுமா? உலகத்தினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய சரக்கு கப்பல் நிறுவனமாக சொல்லப்படும் மாஸ்க் பாப் அல் மண்டேப் வழியான பயணங்களை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது. கப்பல்கள் அனைத்தும் ஆப்பிரிக்காவினுடைய தென்கோடி வழியே பல ஆயிரம் மைல்கள் சுற்றி திருப்பிவிடப்படுகின்றன. ஆசியாவிலிருந்து ஐரோப்பா செல்லக்கூடிய 70% சரக்கு கப்பல்கள் இப்போது இந்த நீண்ட வழியைத்தான் பயன்படுத்தியாக வேண்டும். இதனால் 10 முதல் 14 நாட்கள் கூடுதலான பயண நேரமாகும். அது ஒவ்வொரு பயணத்துக்கும் பல மில்லியன் டாலர்கள் செலவு வேறு இருக்கிறது. லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் போன்ற நிறுவனங்களினுடைய போர் அபாய காப்பீட்டு தொகை ஒரு பயணத்துக்கு பல லட்சம் டாலர்களாக விண்ணை முட்டி இருக்கிறது. இந்த நிலையில் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மாற்று வழிகளை தேடத் தொடங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கிழக்கே ஈரானிலிருந்து ஏவுகணைகள், வடக்கே ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதல்கள், இப்போது தெற்கே யமனிலிருந்து ஹூதிகள் என 3 திசைகளில் தாக்குதல் நடக்கிறது. தங்களுடைய விலையுயர்ந்த இடைமறிப்பு ஏவுகணைகளை சேமிக்க நினைத்த இஸ்ரேல் அதற்கு பழக்கமில்லாத டேவிட் ஸ்லிங் என்ற அமைப்பையும் பயன்படுத்தி இருக்கிறது. இதனுடைய விளைவு 2 ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய அரணை ஊடுருவி டிமோனா மற்றது அராட் மீது நேரடியாக தாக்கியிருக்கின்றன. கையிருப்பு குறைவதனுடைய ஆபத்தான விளைவுகளை இப்போதுதான் உணர தொடங்கி இருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய பாதுகாப்பை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பது ஹூதிகளினுடைய நோக்கமாக எப்போதும் இருக்க முடியாது. அந்த பாதுகாப்பு அரணை மெல்ல மெல்ல வற்றச் செய்வதே அவர்களுடைய திட்டமாக இருக்கும். இந்த போரில் ஒரு மலிவான ட்ரோனை வீழ்த்த பல மடங்கு விலையுயர்ந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த போர் வெறும் பொருளாதாரத்தையும் இராணுவத்தையும் மட்டும் குறிவைக்கவில்லை, உண்மையை உலகுக்கு சொல்லக்கூடிய ஊடகங்கள் மீதும் கொடூரமான தாக்குதல்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய தயாசீர் என்கிற கிராமத்தின் அருகே செய்தி சேகரிக்க சென்ற CNN செய்திக்குழு மீது இஸ்ரேலிய இராணுவத்தினர் நடத்திய தாக்குதல் வெளிநாட்டு செய்தியாளர்கள் அமைப்பினால் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ தவறுதலாக நடந்த சம்பவம் அல்ல, அப்பட்டமான பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான தாக்குதல். CNN ஊடகவியலாளர்களை நோக்கி துப்பாக்கியை நீட்டியதும், அதுபோல சிரில் தியோபிலஸ் என்கிற ஒளிப்பதிவாளரினுடைய கழுத்தை நெரித்து தாக்கியதும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இந்த மாதத்தில் மட்டும் CNN குழுவினர் மீது நடக்கும் 2வது தாக்குதல் இது. 2ஐயுமே இஸ்ரேலினுடைய இராணுவம் தான் செய்தது. இதைவிட நெஞ்சை உலுக்கக்கூடிய ஒரு கொடூரம் தெற்கு லெபனானிலும் நடந்தது. ஜெசீன் சாலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் பிரஸ் என்று சொல்லி தெளிவாக எழுதப்பட்ட ஊடகவியலாளர்களினுடைய வாகனம் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூரமான வான்வழி தாக்குதலில் 3 லெபனான் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அல் மயாதீன் தொலைக்காட்சியைச் சேர்ந்த ஃபாத்திமா ஃபதூரி, அவருடைய சகோதரர் முகமது மற்றும் பல தசாப்தங்களாக இஸ்ரேலிய தாக்குதல்களை பதிவு செய்து வந்த அல் மனார் தொலைக்காட்சியினுடைய மூத்த போர் நிருபர் அலி சுயப் ஆகியோரினுடைய வாகனம் மீது 4 துல்லியமான ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன. அது அந்த வாகனத்தை தான் இலக்கு வைத்திருப்பது மிகவும் தெளிவாக புரிகிறது. அவர்களை காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு மருத்துவ பணியாளரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அலி சுயப்
ஹிஸ்புல்லா உளவு பிரிவை சேர்ந்தவர் என இஸ்ரேல் எந்த ஆதாரமும் இன்றி குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆனால் காசாவில் மட்டும் இதுவரை 270க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களை எந்த ஆதாரமும் இன்றி ஆயுத குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என முத்திரை குத்தி இஸ்ரேல் கொன்று குவித்துள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முடங்கிய உலகினுடைய 1/3 எண்ணெய் விநியோகம், 3 திசைகளில் இருந்து தொடர் தாக்குதல்கள், தீர்ந்து போகும் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், மறுபுறம் குரல் வலை நெருக்கப்படக்கூடிய ஊடக தர்மம், இந்த ஒட்டுமொத்த போரின் கணக்கும் ஏற்கனவே கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. இப்போது ஹூதிகளும் விரிவடையும் போரும் அதை மேலும் மோசமாக்கத்தான் போகின்றன. உலக பொருளாதாரத்தின் மீதும் உலக அமைதியின் மீதும் பிடி இறுகிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும்.